எப்படி வண்டி ஓட்ட முடியும்? ஆயில் இப்போ வந்து டெல்லியில் கொண்டு வந்து எப்படி வண்டி ஓட்டணும்? சாப்பிடுறதுக்கா எடுறா வீடியோ. ஓ ஜல்லி கொட்டுது போறியா? வண்டி ஓரங்கிட்டு கையை மேல தூக்கிக்கிட்டே பைக் ஓட்டு நிலைமையாயிருது. நான் உங்களுக்கு ஸ்மைல் இப்போ நம்ம வந்து வீடியோ ஃப்ரெண்டில் ஒரு ஆரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக பொடி ஜல்லி போகுது, எவ்வளவு பொட்டிக்கிட்டு போகுது பாருங்க. அது வந்து கவனிக்காமல் போயிட்டு இருக்காங்க. இப்போ இடையில தான் பார்த்தா ஒரு ஆயில் லீக் ஆச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் இதேமாரி ஆயில் தான் காரு லீக் ஆச்சு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய பாதிப்பாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய விஷயமா எவ்வளோ ஜல்லி லாஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஒரு பைக்கில் வரவங்களுக்கு கண்ணிலெல்லாம் பட்டுச்சா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். எப்படி கொட்டுது பாருங்க. கொஞ்சமாக இல்லைனா நான் காரில் வந்துக்கிறேன், கொஞ்சம் நான் 10 அடி தள்ளி தான் வந்துட்டு இருக்கேன். பைக்கில் இந்த ஷாப் சட்டை போட்டு போகிறாரு. அவர் வந்து அவர் கையை மேலே தூக்கிக்கிட்டே பைக் ஓட்டு நிலைமையாகிடுது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம கவனித்து யார் எடுக்கணும், அசால்ட்டாக எடுக்கக்கூடாது. அப்படிதான் வீடியோ. இவருக்கு பாருங்கள், இவர் என்ன அர்ஜென்ட்டில் போகிறான்னு தெரியல. கையில் வந்து ஃபேஸில் வச்சுக்கிட்டே போகிறாரு. அவ்வளோ கஷ்டம். நம்ம காரில் வரோம் ஒன்றும் தெரியல வச்சுக்கலாம், நம்ம தான் வரோம். அது கண்ணில் பட்டுச்சுன்னா இன்னும் ஆகும் அவருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், முடிஞ்ச வரைக்கும் இந்த லாரியை கிராஸ் பண்ணி இந்த விஷயம் சொல்ல போகிறோம் டிரைவர்கிட்ட. கண்ணாடி இறக்கி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியை ஸ்டாப் பண்ணி நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுப்போம் அவருக்கு. அப்போ ஹார்ன் அடிச்சுட்டே போகிறேன். கண்டிப்பாக அவர் நிப்பாட்டுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிப்பாட்டுவார், நம்ம சொல்லிடலாம். அடிச்சுட்டே போயிட்டே ஹார்ன் அடிச்சுதான் போயிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என் வண்டியில் பட்டாலும் பரவாயில்ல, நான் கிராஸ் பண்ணி எப்படியாச்சும் நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஓலாக்கு கான்டாக்ட் பண்ணி ஹார்ன் அடிச்சுட்டே தான் இருக்கிறேன். சைடாக வாமா போயிட்டு அப்படி நிப்பாட்டி சொல்லி விடு. கண்ணாடி திறந்து விடுறேன் சொல்லி. எவ்வளோ கல் அடிச்சு ஹார்ன் அடிச்ச போகிறேன், நிப்பாட்ட கூட மாட்டுறாரு பாருங்க அவரு. பாருங்க, நான் முடிஞ்ச நான் சைடில் கிராஸ் பண்ணால் என் வண்டியில் தெரிக்குது. வண்டி நான் வந்து குறுக்க நிப்பாட்டிடுறேன். யாரையா குறுக்க நிப்பாட்டி நான் இப்போ இறங்கி நான் அவர்கிட்ட சொல்கிறேன். சரிங்க, கண்ணாடி ஓப்பன் பண்ணி இறங்கிடுறா போகிறங்கிட்ட சொல்லிட்டேன். ஆக்சுவலாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவர் கிராஸ் பண்ணி வருவார். நான் இப்போ அவர்கிட்ட சொல்கிறேன் பாருங்க. ஹலோ அவர் ஏசியில் போகிறான்னு வைக்கிறான். ஹார்ன் அடிச்சிங்க, அவர் கேட்குற மாதிரி தெரில. எவ்வளோ ஜல்லி கூட்டிகிட்டு போய் காமி, எவ்வளோ ஜல்லி கூட்டிகிட்டு போகுது பாருங்கள். நான் ட்ரை பண்ணேன், முடிஞ்ச வரைக்கும் அவர் நிறுத்துகிற மாதிரி தெரியல வண்டியை. இப்போ நம்ம வந்து முன்னாடி போய் நம்ம சொல்லுவோம். ஹலோ, ஜல்லி கொட்டுது போறியா?
வண்டி ஓரங்கிட்ட எப்படி வண்டி ஓட்ட முடியும்? ஆயில் கொட்டி இப்போ வந்து டெல்லியோட கொட்டிட்டு வருதுன்னா எப்படி வண்டி ஓட்டணும்? சாப்பிட்றதுக்கா எடுறா வீடியோ முதல்ல கீ பண்ணிட்டு வண்டி எடுங்க. நம்ம சொல்லியாச்சு ஆலையை மறைச்சி ஆக்சுவலாக இப்போ வந்து அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு வண்டி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அட்டையை வச்சு அவர் பண்ணிகிட்ருக்காரு. சொல்லிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணிடுவார். ஓகே, இதுமாரி தவறுகள் செய்யாதீங்க. செக் பண்ணி வண்டி எடுங்க. பாய்.